என்ன இது ஒரே புகை மூட்டமாக இருக்குது. காலங்காத்தால் ஏதோ போட்டு எரிச்சு விட்டுட்ருக்குறாங்க. ஸ்ட்ரே டாக்ஸ் இதுக்கு எகெயின்ஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் எகெயின்ஸ்ட்டு தாங்க. இதுக்கு இப்படி பேரலாக ஓட்டிகிட்டு வராங்கன்னு தெரியல. ஐயோ என்னங்க கார் கவுந்து கிடக்குது. இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல சிட்டிக்குள்ளேயும் ட்ரைவ் பண்ணுறோம், அதில் ஒரு ஹில்லான ஒரு ஏரியாவுக்கும் போயிட்டோம், இந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கும் வந்துட்டோம். ஸோ ஓகே, குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம லாஸ்ட் டைம் சென்னை ட்ரிப் முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்துட்டு திருவண்ணாமலை டு பெங்களூர். ஸோ ஃபஸ்ட்டு திருவண்ணாமலையில் ஒரு ஸ்டாப் போட்டுட்டு அங்கே ஒரு சின்ன விசிட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து பெங்களூர் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி திங்ஸ் எல்லாம் ரெடி. இந்த தடவை வந்துட்டு நான் பயங்கரமாக ரெடி ஆகிட்டேன். ஸோ லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை நிறைய அப்கிரேட்ஸ் இருக்குது. ஸோ என்கிட்ட மட்டும் இல்லை, ஒரு நான் பைக்லேயும் சில அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக லிஸ்ட் டவுன் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி லெட்ஸ் see வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். நான் இன்னும் பேக்ஸ் எல்லாமே இங்கே தான் வச்சுருக்கேன். ஸோ இன்னும் அது எதுவும் நான் டைப் பண்ணல, பட் எல்லாமே ஓகே. ஸோ பைக்கில் மட்டும் இந்த தடவை ஒரு சின்ன அப்கிரேட் என்னென்னா, இட்ஸ் நியூ டயர்ஸ். ஸோ அப்கிரேட் பண்ணல, அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே சேம் டயர்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நமக்கு இன்னும் பெட்டர் ரோட் கிரிப் கிடைக்க போகுது. ஸோ நம்ம ஒரு 10 km ஸ்பீட் ஜாஸ்தி நம்ம போகலாம். ஓகே, பாய் மீ. ஸோ ஓகே, நம்ம வீட்டில் வந்து கிளம்பிட்டோம். அண்ட் செம்ம ஃபுல் லோடடாக இருக்குது என் வண்டி. இதுக்கு மேலே லோடே ஏற்றாத அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நான் லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 6 மணிக்கெல்லாம் நம்ம வீட்டை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மணி 7:15 ஆகிடுச்சு. இந்த பேக்கோட பிளேஸ்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு லைட்டாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் ஃபைன், எல்லாமே நல்லதுக்கு தான் வச்சுப்போம். பட் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ திருவண்ணாமலை பார்த்திங்கன்னா இங்கேருந்து 300 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ அங்கேருந்து லைக் 250 கிலோமீட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன் பெங்களூர். என் பிரதர் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கான், அவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்கான் ஐடியில். ஸோ 2 விசிட். ஸோ உண்மையை சொல்ல போனால் நான் வந்துட்டு இந்த பைக் வாங்கி கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் கிட்ட ஆச்சு. இதில் வந்து நடுவில் ஒரு தடவை பேக் டயர் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணேன். ஃப்ரண்ட் டயர் வந்துட்டு நம்ம வண்டி இப்போ லிட்டரலி ஒரு 45,000 to 50,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கும். அது ஏன் நான் எக்ஸாக்டாக சொல்ல முடியல, ஓடோவை பார்த்து சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், ஓடோவில் வந்துட்டு என்னென்னா நான் நடுவில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு எனக்கு இந்த வண்டியில். அப்போ பார்த்தோம்னா இந்த ஃப்ரண்ட்டு போர்ஷனே வந்துட்டு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. அப்போ வந்துட்டு அந்த ஃப்ரண்ட்டு போர்ஷன் வந்து ஃபுல்லாக மாற்றும் போது அந்த டிஜிட்டல் கன்சோல் இருக்குது இல்லைங்களா, அதுவும் நான் ஃபுல்லாக மாற்ற வேண்டியதாக போயிடுச்சு. அதனால் அந்த மீட்டர் ரீடிங் மாறிடுச்சு. ஸோ அப்போ ஒரு கணக்கு தான். அப்போவே அந்த ஆக்சிடெண்ட் நடக்கும்போது லைக் ஒரு 23 கிலோமீட்டர்ஸ் 23,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருந்தேன். ஸோ இப்போது சம்வாட் 18,000 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் 45,000 கிலோமீட்டர்ஸ் நான் ஓட்டியிருப்பேன். ஸோ அந்த கணக்கில் ஃப்ரண்ட் டயர்ஸ் வந்துட்டு இந்த 45,000 கிலோமீட்டர்ஸுமே நான் கிட்டத்தட்ட மாட்டாமே தான் வச்சுருந்தேன். இப்போது இதை மாற்றின உடனே எஸ், இந்த ரோட் கிரிப்பு இதெல்லாம் பெட்டராக இருக்குது. ஓகே, நம்ம வந்துட்டு திருவண்ணாமலைக்கு வந்துட்டு நம்ம போட்டுப்போம் பஸ் ஸ்டாண்டு. 6 hours காட்டுது, கிட்டத்தட்ட 5 hours and 34 minutes. லைக் ஆவரேஜாக ஒரு 1 o'clock அந்த மாதிரி போயிடலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ப்ராபப்ளி ஒரு 1:30 அந்த மாதிரி நம்ம அங்கே ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம். இன்னும் இது ஒரே புகை மூட்டமாக இருக்குது. காலங்காத்தால் ஏதோ போட்டு எரிச்சு விட்டுட்ருக்குறாங்க. பிளாஸ்டிக்கு சரியான பிளாஸ்டிக். அங்கே அந்த ஸ்மெல்லு நான் கூட ஏதோ நார்மலான ஏதோ செடியெல்லாம் போட்டு தான் எரிக்கிறாங்கன்னு நினச்சேன். பட் அது உள்ளே போன உடனே செம்மையாக ஃபீல் ஆச்சு. ஃபுல்லாக பிளாஸ்டிக்கு. முடியவே முடியாதுடா சாமி. எனக்கு இந்த ரோட்டில் நடுவில் வர டாக்ஸை பார்த்தா தாங்க பயமாக இருக்குது. எப்போ அது எப்படி ரியாக்ட் பண்ணுன்னே தெரியாது.
ஸ்ட்ரே டாக்ஸ் இதுக்கு எகெயின்ஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் எகெயின்ஸ்ட்டு தாங்க. ஆஸ் அ ரைடராக கண்டிப்பாக நம்ம இந்த டாக்ஸ் மட்டும் கிடையாது, இந்த ஹைவேயில் போனோம்னா கவ்வு, இந்த ஷீப் எல்லாமே மேய்ச்சிட்ருப்பாங்க. ஸோ அதனாலேயும் பிரச்சனைகள் இருக்குது. பட் இன் ஜென்ரல் இந்த டாக்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுறது. ஆனால் இது வரைக்கும் நான் டாக்னால கீழே விழுந்ததை விட ஒரு ஆடு ஒன்று நடுவில் வந்து இடித்து நான் அதில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்கேன். பட் அது காரில். ஸோ அது காரில் ஆக்சிடெண்ட் பண்ணதுனால எனக்கு அது பெருசாக அப்போது எதுவும் ஆகலை. பட் அது வந்துட்டு செம்ம ஹார்டான ஒரு இம்பேக்ட்டு. அது எனக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த ஆடு இதெல்லாமே கொஞ்சம் மேய்க்கிறது வந்து இதுதான் பாருங்கள், ஆடு மேய்ச்சிட்ருக்காங்க. அது காலையிலையும் வந்துட்டு அது பெருசாக கட்டி விட்ருக்க மாட்டாங்க. நம்ம அதை சுதாகரிக்கிறதுக்குள்ளே அது ஓடி வந்துடும், முன்னாடி வந்துடும். நமக்கு அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்களா, காலர் போட்டிருக்காங்க. பட் ஸ்டில் அது ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துட்டு கண்டிப்பாக முக்கியம் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்னன்னு தெரியலங்க, ஒவ்வொரு தடவையும் எனக்கு இதே மிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் நான். ஹைவே வந்ததுக்கப்புறமா தான் நமக்கு வந்துட்டு இந்த ட்ரிப்பு ரீசெட் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு தெரியுது. ஸோ நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. ப்ராபப்ளி நம்ம நல்ல மாடு இல்லை போல் இருக்குது. ஹூ த ஹெல் நோஸ். பட் எப்படி பார்த்தாலும் வீட்டில் இருந்து நான் செக் பண்ணேன். ஸோ திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுக்கு தான் நான் வந்துட்டு மேப் போட்டேன். பட் அது 300 கிலோமீட்டர்ஸ் காட்டுச்சு. ஸோ நான் மோஸ்ட்லி இந்த மிஷினை புஷ் பண்ணி நம்ம எவ்வளோ தூரம் போக போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கூகுள் மேப்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி ரிலேபிளான டைமிங்ஸை தான் வந்துட்டு அது காட்டும். ஸோ அதில் பெரிய பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ 277 கிலோமீட்டர்ஸ் இப்போ அது காட்டுதுங்களா. ஓகே, ப்ராபப்ளி 277 அப்படிங்கும்போது நம்ம ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு நம்ம வீட்டிலேருந்து இப்போ வர ட்ரைவ் பண்ணிட்டோம். ஸோ ட்ரிப் ரீசெட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசாக தேவையில்லை. வி கேன் கண்டினியூ ஆன் தி ரைட். ஸோ ஆக்சுவலாக லாஸ்ட் டைம்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. நான் வந்து ஃப்ரண்ட் டயர்ஸ் வந்துட்டு லாஸ்ட் டைம் வரும்போது அந்தளவுக்கு சூப்பராக இல்லை. அந்த லிட்ரலி அது டயர் சேஞ்ச் பண்ணுற டைம் தான். பட் இருந்தாலும் அதில் க்ரிப் இருந்துச்சு. சிட்டி யூஸ் அப்படிங்கும்போது நம்ம அதை தாராளமாக இன்னுமே ஒரு 3000 4000 கிலோமீட்டர்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். பட் இப்போ அதை சேஞ்ச் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது எனக்கு. இப்போ 82லாம் வந்துட்டு நம்ம ஈஸியாக க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திங்களா. இந்த கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு எனக்கு அந்த டயர்ஸ் இருக்கும்போது அதில் வரல. ஸோ இப்போது டயர்ஸ் மாற்றிட்டோம். ஸோ நல்லா இருக்குது. நான் வந்துட்டு இப்போது அப்போலோ டயர்ஸ் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக மெஷர்லைனில் வந்துட்டு லைக் 2500 அந்த டைம் ஏதோ வந்துச்சு. கிட்டத்தட்ட ஓஜி டயர்ஸோட அதே பேட்டர்னில் இருந்துச்சு கிட்டத்தட்ட. ஆனால் அந்த சென்டர் லைனிங் இருக்காது ஓஜியில். பட் அந்த மிஷிலைனில் வந்து சென்ட்ரல் லைனிங்கும் இருந்துச்சு. பட் அது இல்லாமல் அப்போலோ பார்த்தேன். பட் அது காஸ்ட் எஃபெக்டிவாக இருந்துச்சு. லைக் 1600. எனக்கு வந்துட்டு அது டோட்டலாக டயர் சேஞ்ச் பண்ணி எனக்கு 1700 750 தான் வந்துச்சு. 1750 டோட்டலாக. இதுலேயும் வந்துட்டு க்ரிப்பு வந்துட்டு நல்லாவே இருக்குது. இது அப்போலோ டயர்ஸ் இஸ் வெரி குட். பட் இன் ப்ரப்போர்ஷன் பார்த்திங்கன்னா அந்த மெஷ்லின் டயர்ஸ் வந்துட்டு சேம் இதே தான் 80/100 சம்திங் என்னோடய டயர் சைஸு. அதே டயர் சைஸு தான் நான் அங்கேயும் பார்த்தேன். பட் அது கொஞ்சம் வைடராக இருக்க மாதிரி இருக்குது அந்த மெஷ்லின் டயர்ஸு. என்கிட்ட கொஞ்சம் பெட்டரான பட்ஜெட் இருந்துச்சுன்னா நான் அதுவே போட்டிருந்திருப்பேன். பட் இந்த டயரோட க்ரிப்பில் வந்துட்டு எந்த குறையும் இல்லை. ஜஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லுக்குக்கு மட்டும் நம்ம வந்துட்டு 2500 ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படின்றதுக்காக நான் அதை விட்டுட்டேன். பட் திஸ் இஸ் குட், நல்லா இருக்குது. இன்னும் 250 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ நான் மோஸ்ட்லி வந்துட்டு 300 கிலோமீட்டர்ஸுமே வந்துட்டு பிரேக் எடுக்காமல் போகலாம் அப்படிங்கிறத நான் பிளான் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் அது வந்துட்டு பாசிபிளாக அப்படின்னா டவுட்டு தான். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு லாஸ்ட் டைம் நம்ம வண்டியில் வந்துட்டு டயர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால் நம்ம ஸ்லோவாக போனோம். அதனாலே ஒரு பாயிண்ட் இருக்குது. டைம் டிஃப்ரென்ஸ் வருது. ஏன்னா இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக ஸ்பீடிங் பண்ணுறதுனால நம்ம கிட்டத்தட்ட இப்போது சென்னை வந்துட்டு அன்றைக்கி நம்ம ஒரு 9 ஹவர்ஸில் ரீச் ஆகிருக்கோம் அப்படின்னா ஒரு 8.5 ஹவர்ஸில் நம்ம ரீச் ஆகிட முடியும் இப்போது நம்மக்கிட்ட இருக்க செட்டப்புக்கு. ஸோ இந்த பைக்குக்கு வந்துட்டு கம்பெனி ஆக்சுவலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர்ஸ் தான். நான் இது எங்கேயோ படித்தேன். இது எப்போனா வண்டி வாங்கின புதுசில் இந்த வண்டியை நம்ம எவ்வளோ புஷ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ ரேடியேட்டர் இருக்க பைக்ஸு, ஆயில் கூல்டுன்னு நினைக்கிறேன், லிக்விட் கூல்டு இன்ஜின் இருக்கிற பைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு புஷ் பண்ணுவாங்க.
ஸோ அதெல்லாம் பிரச்சனை இருக்காது. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் கூல்டு தான் ப்ளஸ் ஏர் கூல்டு இன்ஜினு, இது ரெண்டுமே கொடுத்துருந்தாலும் ஸோ கம்பெனி வந்துட்டு எங்கேயோ நான் படித்தேன் மேனுவலில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து 60 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ரன் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம பிரேக் விடணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் இன் அவர் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர்ஸ் நம்ம கண்டினியூஸாக ரைட் பண்ணாலுமே இந்த பைக் வந்துட்டு நல்லா தான் இருக்குது. அந்த நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி கூட ஒரு ரிவ்யூவில் நான் சொல்லியிருப்பேன். லாஸ்ட் டைம் சென்னை போனப்போ நான் சொன்னது தான், அந்த 200 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறமும் வண்டி வந்துட்டு அதே அந்த பவரோடு அது அப்படியே மெயின்டைன் பண்ணுது அந்த தம்பை. ஆனால் அது எந்த அளவுக்கு ரெக்கமெண்டட் அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ என்னோடய சேஃப் ஜோன் வந்துட்டு 200 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டோம்னா ஒரு பிரேக் விட்றது ரொம்ப நல்லது. ஸோ யா, ஐயோ நம்ம பேசுகிற டைமில் நிறைய பேர் நம்மளை முந்திட்டு போகிறாங்க. ஓகே, எனிவேஸ் இது ஒன்றும் ரேஸ் கிடையாது, நம்ம யார் கூடயும் ரேஸ் பண்ணிட்டு போகலை. நம்ம டார்கெட் இந்த சர்டன் டிஸ்டன்ஸை இந்த டைமுக்குள்ளே ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ நான் ஒரு 1 o'clock பிளான் பண்ணேன், பட் அது இப்போதைக்கு கொஞ்சம் பாசிபிள் மாதிரி தெரியலை. ஸோ 1:30 ஆகும்னு நினைக்கிறேன். மேபி அதே நடுவில் ஒரு 10 minutes 15 minutes பிரேக் எடுத்தோம்னா ஓகே. பொன்முடின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு ஊர்கிட்ட வந்துட்டோம். ஓகே, ஆக்சுவலாக நடுவில் இது எங்கேயோ சர்வீஸ் ரோடு இறங்க சொல்லுது. நம்ம ரெகுலராக சென்னை போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக ஹைவேலேயே நம்ம போயிடுவோம். பட் இப்போது புதுசான ஒரு ரூட்டு காட்டுதா, அது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இறங்கி நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்குது. பட் என்னென்னா புது ரூட் எடுக்கும்போது லைட்டாக ஒரு சின்ன ஒரு பயம் வரும். அது என்னன்னா பழக்கப்படாத ஏரியா, பழக்கப்படாத விஷயம். ஸோ எல்லாமே நம்ம பழகிட்டு இருக்க முடியாது. நம்ம ஒரு ரைடுன்னு ஒன்று போகிறோம், புதுசாக ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னா எக்ஸ்பீரியன்ஸஸும் புதுசாக இருக்க தான் செய்யும். ஸோ அதெல்லாம் கலந்தது தான் ஆக்சுவலாக ஒரு ரைடு. நம்ம அந்த ரைடில் வந்துட்டு நம்ம கற்றுக்கிற விஷயமே அதுதான். ஒரே மாதிரி எல்லா விஷயமும் இருக்காது, ஒரே மாதிரி எல்லாம் ஐ மீன் ஒரு ரோடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட அது எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ இந்த தடவை புது ரோடு எடுத்து let's gain a new experience. Okay, ஓகே. ஆக்சுவலாக இந்த வழி வந்துட்டு எனக்கு அவ்வளோ புதுசு கிடையாது. நான் ஈரோட்டில் ஒர்க் பண்ணேன்னு நான் உங்கள்கிட்ட லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் ஈரோட்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன் கொஞ்ச நாள். ஸோ அப்போ வந்துட்டு பஸ்ஸில் வந்தோம் அப்படின்னா ப்ராபப்ளி அது இந்த வழியில் தான் கூட்டிகிட்டு போகும். இது வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ஹைவே கிடையாது, ஒரு சப் ஹைவே மாதிரி. ஸோ டபுள் லேன் இருக்கும். நல்ல விஷயம் என்னென்னா டபுள் லேன் இருந்தாலும் நடுவில் டிவைடர் வச்சுருக்காங்க, அது வரைக்கும் கொஞ்சம் ஓகே. ஐயோ, இந்த லாரி எல்லாம் முன்னாடி போச்சுன்னா தாங்க அவங்க ஸ்பீடாகவும் ஆக்சுவலாக போக மாட்டாங்க, நம்மளை ஓவர்டேக் எடுக்கிறதுக்கும் பெருசாக விட மாட்டாங்க. ஓவர்டேக் எடுத்தால் தான் லைட்டாக நமக்கு நிம்மதியே. ஸோ எஸ், நம்ம ஈரோடு வந்துட்டோங்க. இந்த பவானி ரிவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் லாஸ்ட் வீடியோலையும் காட்டியிருப்பேன். ஸோ கிட்டத்தட்ட நம்ம அதே வழியில் தான் ட்ராவல் பண்ணிருக்கோம். இப்போ தண்ணி இருக்கான்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போ 2 days கொஞ்சம் மழை வந்திருக்குது இங்கே கோயம்புத்தூர் சைடு. இங்கே வெதர் எப்படி இருக்குது? தண்ணி நல்லா இருக்குங்க, நிறைய தண்ணி இருக்குது. லாஸ்ட் டைம் நம்ம சென்னை போகும்போது இருந்ததை விட இப்போது தண்ணி நல்லாவே அதிகமாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, நிறையா தண்ணி இருக்குது. நான் இந்த ஊரில் இருந்த வரைக்கும் நான் யோசிச்சிருக்கேன், இப்போ கோயம்புத்தூரில் நான் இருக்கேன் இல்லைங்களா, அங்கேருந்து நான் வந்துட்டு ஒன்று இந்த மாதிரி அருவியில் இந்த ஆற்றுல ஏதாவது குளிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். லைக் கோவை குற்றாலம் போகணும், அது ஒரு 50 to 55 கிலோமீட்டர்ஸ் வரும். அது இல்லைனா நான் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றுக்கு வரணும், அது ஒரு 25-30 கிலோமீட்டர்ஸ் வந்துடும். ஸோ இதனால் எங்கேயுமே போக முடியாது. பட் இந்த ஊரில் நான் இருந்தப்போ, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோ இந்த பக்கம் போகுது பார்த்தீங்களா, குமாரபாளையம், அங்கே தான் நான் இந்த ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே இருந்தபோது இந்த இதெல்லாம் வரணுன்னா லைக் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் 4 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான். பட் இங்கே இருந்து நான் இங்கே ஒரு 6 months கிட்டே இருந்தேன், பட் ஒரு தடவை கூட வந்தது கிடையாது. ஓகே, நான் இங்கே ஒர்க் பண்ண கதை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்துட்டு MBA பண்ணினேன். ஸோ MBA பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ப்ராப்பரான இது வந்துட்டு கேம்பஸில் எனக்கு கிடைக்கல. ஸோ அப்புறம் என்னாச்சு, நான் லோக்கலில் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ மீன்வெயில் வந்துட்டு மாமா என்ன சொன்னார், நீங்கள் ஒரு ஸ்கூலில் வந்துட்டு நீ ஒர்க் பண்ணு, லைக் அது வந்துட்டு உனக்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கும், அதில் ஒர்க் பண்ணினா உனக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும், அதை வச்சு நீ வந்துட்டு எங்கள் ஆண்டி வந்துட்டு இங்கே இருக்காங்க, பாலக்காடில் வந்துட்டு ஒரு காலேஜில் இருக்காங்க.
ஸோ அதில் வந்துட்டு நீ ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோ, ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கெயின் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நேர் அனுப்புனாங்க. பட் அது எனக்கு இங்கே செட்டே ஆகலை. இந்த ஊர் அது எனக்கு இங்கே ஒர்க் ரிலேட்டடாக சில இஷ்யூஸ் இருந்தாலுமே இந்த ஊர் வந்துட்டு எனக்கு செட் ஆகவே இல்லை. லைக் இது வந்துட்டு ரொம்ப ஒரு டயர் 2 சிட்டி ஈரோடுங்கிறது. அதாவது கொஞ்சம் கிராமமாக இருக்கும். ஈரோடுனா மெயினில் அந்த ஒரே ஒரு ரோடு, அது மட்டும்தான் ஆக்சுவல் கொஞ்சம் சிட்டி மாதிரி இருக்கும். அதை தாண்டி நீங்கள் லெஃப்ட் சைடு உள்ளே போனீங்கனாலும் சரி, ரைட் சைடு உள்ளே வந்தீங்கனாலும் சரி, கிட்டத்தட்ட அப்படியே ஒரு கிராமம் மாதிரி இருக்கும். நான் தங்கியிருந்த இடம் வந்துட்டு கம்ப்ளீட்லி ஆஃப் த சிட்டி. அங்கே வந்துட்டு நான் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் எடுத்தேன். 30 டேஸ்க்கு ஒன்ஸு ரீசார்ஜ் வேல்யூ வரும் எனக்கு. அந்த 30 டேஸில் கிட்டத்தட்ட 13 டேஸ் நான் ஒரு தடவை கணக்கு எடுத்தேன். 13 டேஸ் வந்துட்டு அது எனக்கு ஓகே ஆகலை இன்டர்நெட்டு. அது சொன்னோம்னா அவங்க ரெக்டிஃபை பண்ணுறதுக்கே லேட் ஆகும். அந்தளவுக்கு ஓர்ஸான சிட்டி இது. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தேன். அதனாலேயே எனக்கு செட் ஆகலை. நான் அப்புறம் கிளம்பிட்டேன். சரி கதை பேசிகிட்டே இருந்தோம்னா நேரம் போகிறதே தெரியாது. நம்ம கொஞ்சம் ரைடு இது புஷ் பண்ணுவோம். ஏன்னா இன்னும் 4 ஹவர்ஸ் காட்டுது. திவ்யம் சினிமாஸ் சிட்டிக்கு அவுட்டர் தான் அது. பட் நல்லா இருக்குது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த மலைக்கு பக்கத்தில் பாருங்கள். சேலம் பொறுத்த வரைக்கும் சொன்ன மாதிரி இந்த மவுண்டெயின்ஸ் அதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஊருங்கிறதுனால அது அந்த சீனிக்காக அவ்வளோ அழகான ஒரு வியூவிலே நம்ம இருக்கலாம். இது கொஞ்சம் இருக்கிறா இப்படி ஹார்ன் அடிக்கிறீங்க, என்ன ஒரு மலை. ஸோ எனிவேஸ் எனக்கு கரெக்டாக இதை பார்க்கும்போது எனக்கு அந்த கொச்சி ஹைவேயில் இருக்க அந்த டனல் தான் ஞாபகத்துக்கு வரும். பார்க்குங்களா சம்மர் சீனில் ஹில்ஸில் லைக் ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த வெள்ளையே அந்த கோடு அடிச்சிருக்காங்கல்ல, அதனால் லைக் ஏதோ ஒரு அங்கே ஒரு வாட்டர் ஃபால் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். செம்ம அழகுங்க. ஐயோ, போகிற இடத்துல வந்துட்டு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். ஏன்னா காலையில் எங்கள் வீட்டுக்கிட்டே நான் கிளம்பும்போது 8 o'clock வரைக்குமே மழை இருக்கும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. பட் ஃபார்ச்சுனேட்லி அங்கே மழை இல்லை. அதனால் நம்ம நல்லபடியாக கிளம்பிட்டோம். பட் இப்போ வந்துட்டு திருவண்ணாமலை போகிறோம் இல்லைங்களா, அங்கேயும் வந்துட்டு இன்றைக்கி மழைன்னு தான் போட்டிருக்கு. கரெக்டாக நான் எப்போல்லாம் போடணும், இன்றைக்கி மழைன்னு போட்டிருக்கு, நாளைக்கு மழை இல்லைன்னு போட்டிருக்கு. ஸோ அங்கே மழை இருக்கக்கூடாதுன்னு வேண்டிப்போம். கரெக்டாக அப்புறம் நாளைக்கு நான் கிளம்பி பெங்களூர் போகும்போது அங்கே மழைன்னு போட்டிருக்கு. லைக் சாட்டர்டே அங்கே மழைன்னு போட்டிருக்கு. லைக் பெங்களூரில். என்னடா இது கொடுமை அப்படிங்கிற மாதிரியே தான் என்னோடய இது போகுது. இங்கேயே பார்த்திங்கன்னா கிளைமேட் லைட்டாக டல் ஆகிற மாதிரி இருக்குது. இங்கே நமக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால. ஸோ மோஸ்ட்லி நம்ம ஒரு மழை பெய்யுதுன்னா அந்த மழையை வந்துட்டு ஒரு 5 to 10 minutes தான் நம்ம டேக்கிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே கூட பிரச்சனை இல்லைங்க. ஆனால் நம்ம போய் ஸ்டே பண்ணுற இடம், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடம், அதெல்லாம் வந்துட்டு மழை பெஞ்சிச்சுன்னா உண்மையாகவே கஷ்டம்தான். லிட்ரலி அது ஒரு ட்ரிப்பே ரூன் பண்ணி விட்ரும். ஸோ அது நடக்காமல் இருக்கணும், பார்ப்போம். ஸோ சேலம் வெளியே அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கும். எதுக்கு இப்படி பேரலாக ஓட்டிகிட்டு வராங்கன்னு தெரியல. இப்போ இங்கே மேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வழியாக போயிடுவோம். பட் நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக வேறு ஒரு வழியில் போயிட்டுருக்கோம். அட்லீஸ்ட் இதுவும் வந்துட்டு லைக் ஹைவேல அதே ஹைவேல போய் ஜாயின் பண்ணி விடாத வரைக்கும் எனக்கு சந்தோஷம். பார்ப்போம். சென்னை, கள்ளக்குறிச்சி, சேலம் டவுன்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம இன்னும் சேலம் டவுனுக்குள்ளே போகிறதுக்கான வழியில் தான் சுற்றிட்டுருக்கோமா? நான் ஆல்ரெடி சேலம் அவுட்ஸ்கர்ட்ஸில் தான் இருக்கேன் நம்பிகிட்ருக்கேன். ஓகே. ஆஹா, நினச்ச மாதிரியே இது ஊருக்குள்ளே கூட்டி விட்டுருச்சு டிராஃபிக்கு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எப்போதான்டா ஹைவே கொண்டு போய் விடுவீங்க அப்படிங்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேங்க. அப்பா முடியல.
சிக்கிட்டோமா, சிக்கிட்டோம். ஓகேங்க. லிட்ரலி நம்ம ஒரு 175 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்துட்டு ட்ரைவ் பண்ணிட்டோம். எனக்கு நிறுத்தணுன்ட்டு இல்லை, பட் இருந்தாலும் ஐ வாண்ட் டு ஸ்டாப் ஃபார் அ நேச்சர் கால். எனக்கு ஆஹா போகணும் போல இருக்கே. சரி, ஓகே, எங்கேயாவது கேப் கிடைக்குதான்னு பார்ப்போம். எங்கே நிறுத்துறதுன்னே தெரியலையே. இதெல்லாம் வீடாகவும் இருக்குது, இதுவாகவும் இருக்குது. நம்ம ரொம்பவும் இது பண்ண முடியாது. சரி, ஓகே, இங்கே நிறுத்துவோம். Yeah. A few moments later. சரி, ஓகே. ஆக்சுவலாக நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, செக் பண்ணி பார்த்த வர இந்த புலிப்பட்டி, ஓகே, பள்ளிப்பட்டி, ஈச்சம்பட்டி, சிங்காரப்பட்டி, செண்பகம், திருவண்ணாமலை. ஸோ இன்னி வந்துட்டு ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு ஹைவே ஏறுறதுக்கான சான்சஸே இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இதே மாதிரி ரோட்டில் தான் ட்ராவல் பண்ணிருக்கணும். ஸோ இந்த மாதிரி லாரிஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் வழி விட்டு தான் போகணும். 1:00 1:10 அந்த மாதிரி நம்ம ரீச் ஆகும்னு காட்டுது. ஸோ நம்ம ஒரு 1:30 அங்கே ரீச் ஆனால் தான் நமக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும் சில விஷயங்கள். ரூம் எடுக்கணும், கிரிவலம் போகிறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணணும். ஸோ கூகுள் மேப்ஸோட கணக்குப்படியே பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இப்போது வர 175 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ரன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைம் பண்ணதோட இது கம்மி தான். நம்ம லாஸ்ட் டைம் வந்துட்டு 220 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா ஒரு ஸ்டாப் எடுத்தோம். பட் இப்போ வந்துட்டு என்னால் ஹைவே இல்லாதனால இந்த ரோட்டில் ஓட்டுறது கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஸ்டாப் பண்ணியாச்சு. சரி, ஓகேங்க, நம்ம அப்படியே மூவ் பண்ணலாம். வண்டிக்கு ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் கொடுத்துருக்கோம். ப்ராபப்ளி அது போதும்னு நம்புகிறேன். ஸோ ஆக்சுவலாக இப்போ எனக்கு வருத்தம் என்னென்னா, இந்த ரோடு வந்துட்டு லிட்ரலி எனக்கு தெரிஞ்சு திருவண்ணாமலை வரைக்குமே போகிற வரைக்கும் மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும்னு தோணுது. இந்த மாதிரி லைக் சென்டர் லேன் எடுத்து நம்ம தான் வந்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு பிரிஞ்சுக்கணும். நடுவில் டிவைடர்ஸ் இருக்காது. ஸோ வாட் எவர் வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ கஷ்டம்தான். பார்த்திங்களா, இப்போ டக்குன்னு நம்மளால் ஓவர்டேக் எடுக்க முடியாது, ஸ்லோ வெஹிக்கிள். இந்த மாதிரி இஷ்யூஸ்னாலே நம்ம கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக வேண்டி வரும். பட் சீனரிக்கெலாம் எந்த குறைச்சலும் இல்லைங்க. 2 பக்கமும் அப்படியே அடர்ந்த மலை காடுகள். இந்த பக்கமும் காடு, இந்த பக்கமும் காடு, நடுவில் ஒரு ரோடு. காதல் ஜோடிகள். பாரகன் செருப்பு ஃபேக்ட்ரிங்க. இங்கே பாருங்களேன், இங்கே தான் இருக்குது. ஆஹா, இது ஏதோ செக் போஸ்ட் போல் இருக்குது. ஆமாங்க, ஏதோ செக் போஸ்ட்டுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாஸு, ஹில்லி ஏரியாஸ்க்கெலாம் போகும்போது இந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று வேணும். ஸோ ஜென்ரலாக அது வண்டி புதுசாக இப்போ வாங்குகிறோம் அப்படின்னா அது ஒரு 2 இயர்ஸ்க்கு தேவையில்லை. பட் இந்த BS4 BS6க்கெலாம் தேவையில்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. பட் அது ஆக்சுவலாக வேணும். இது வந்துட்டு BS6 பைக்கு தான் என்னோடது. ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் பரிவாஹன் ஆப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்துட்டு ஃபிசிக்கல் கார்ட்ஸ் இதெல்லாம் கேரி பண்ணுறதில்ல. ஸோ அதிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா பரிவாஹன்லேயே உள்ளே போயிட்டு நீங்கள் காட்டும் PUCC சர்டிஃபிகேட் வந்துட்டு வேலிட் அப் டு அப்படின்னு காட்டும். ஸோ நான் இது இப்போ ரீசெண்டாக தான் நான் இதை ஆட் பண்ணேன். சரி, நம்ம இந்த மாதிரி ட்ரிப் போகும்போது இது ஒரு இஷ்யூ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது 100 ரூபா தான் வாங்குறாங்க பெரும்பாலும் எல்லா கடையிலையும். ஸோ நீங்கள் அந்த பொல்யூஷன் சென்டர்ஸில் போனீங்கனாலே அது வந்துடும். உங்களுக்கு ஒரு ஹார்ட் காப்பியும் கொடுத்துருவாங்க, ப்ளஸ் அது உங்களுக்கு இதுலேயும் அப்டேட் ஆயிரும். ஸோ நீங்கள் பரிவாஹன் ஆப்லேயே காட்டிக்கலாம் எனக்கு PUCC சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு. இந்த ரோட்லலாம் கொஞ்சம் அந்த வெயில் தாளம் அந்த டைம்லலாம் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ஃபீலாக இருக்கும்.
பார்த்தீங்களா, நமக்கு வந்துட்டு டைமெல்லாம் இருந்துச்சுன்னா தாராளமாக நம்ம இங்கே நின்று ரசிச்சுட்டு சில ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம போகலாம். பட்டு இப்போது நமக்கு அதுக்கு இல்லை. இந்த மலை, வாவ், 2 பக்கமும் மலை, அதுக்கு கீழே ஒரு வீடு, லைஃபே நல்லா இருக்கும் இல்லைங்க. நான் சொன்னேன்ல, புது ரோடு நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்னு. ஸோ அதே மாதிரி, ஐயோ என்னங்க கார் கவுந்து கிடக்குது. புது ரோடு புது எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி முடியல, அங்கே பாருங்க. எனிவேஸ், புது ரோட் புது எக்ஸ்பீரியன்ஸ், எவ்ரி திங் இஸ் நியூ, நல்லா தாங்க இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஹாரூர்னு ஏதோ ஒரு ஊருக்குள்ளே வந்திருக்கோம். இது வந்துட்டு தர்மபுரி மாவட்டத்துக்குள்ளே வருதுங்க. தர்மபுரியில் நான் இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது. ஜஸ்ட் ஒரு கிராஸ் ஓவரில் இந்த தர்மபுரி இந்த ஊரெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாம். தாட்ஸ் இட். திரும்பவும் நம்ம ஒரு ஊருக்குள்ளே வந்துட்டோம். பட் இந்த ஊர் வந்துட்டு ஆக்சுவலாக அல்டிமேட்டாக இருக்குது. சும்மா சொல்கிறதுக்கு இல்லைங்க, சீரியஸாக அல்டிமேட்டாக இருக்குது. அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த நெல்லெல்லாம் நட்டு வச்சுருந்தாங்க. ஆமாங்க, ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு டிஸ்டன்ஸ் தான் சில வீடெல்லாம் இருக்குது. நம்ம வந்துட்டு இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல சிட்டிக்குள்ளேயும் ட்ரைவ் பண்ணுறோம், சேலம் மாதிரி ஒரு சிட்டிக்குள்ளேயும் ட்ரைவ் பண்ணுறோம், அதில் ஒரு ஹில்லான ஒரு ஏரியாவுக்கும் போயிட்டோம், இந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கும் வந்துட்டோம், லிட்ரலி ஒரு காட்டுக்குள்ளே போய் குரங்குகளோடையும் நம்ம பார்த்துட்டோம். நம்மகிட்ட ஏதாவது அட்வென்ச்சர் பைக்கில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்ம இந்த இதுக்குள்ளே எங்கேயாவது போகலாம், உள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு அட்வென்ச்சர் ரைடு ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்ணலாம். செம்ம சீனிங்காக இருக்குங்க. பார்த்தீங்களா, இந்த வயல் வரப்பு இதெல்லாம் போட்டிருக்காங்க. விவசாயம் பண்ணுறாங்க, விவசாயம் பண்ணுற பூமி, அதில் நம்ம ட்ராவல் பண்ணிருக்கோம். செம்ம கெத்தான ஒரு விஷயங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்களா ஏதோ ஒரு ஆறு ஓடுது. வாவ், ஆமாங்க, செம்மையாக இருக்குது. பக்கா கிராமத்து கல்ச்சர்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த ரோடு தான். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே என்கிட்ட வந்துட்டு ஒரு ப்ராப்பர் கிராமம் ஒன்று காட்டு அப்படின்னு சொன்னால் நான் இந்த ஊரை காட்டுவேன். பார்த்தீங்களா, அந்த பழைய எக்ஸல் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அம்பேத்கர் ஐயா சிலைக்கு வந்துட்டு கூண்டு போட்டிருக்காங்க. எந்த ஊராக இருந்தால் என்னங்க, ஜாதி பிரச்சனை தான். பார்த்தீங்களா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேயும் பிளாட்டு போட்டு விற்கிறதுக்கும் ட்ரை பண்ணுறாங்க. இந்த பக்கம் பிளாட்டு போடுறாங்க, இந்த பக்கம் விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ நான் இது வரைக்கும் வந்து இந்த ட்ரிப்பில் நான் வந்து பார்த்ததுலேயே ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் இது வரேன்னா இது தாங்க. அவ்வளோ அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்திங்களா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கங்க சின்ன பிஸ்னஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃபு இன்றைக்கி கிடச்சது இவ்வளோ தான் அப்படின்னா அவங்களுக்கு அது போதுன்ற லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்க. வாவ், அழகான வீடு, அழகான சின்ன கோவில், வாவ், பெரிய சிலை, இந்த மாதிரி ஏதோ விற்கிறாங்க. பட் இந்த மாதிரி ஏதாவது கம்மங்கூழ் ஏதாவது விற்றாங்கன்னா நம்ம கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஷன் ஏதாவது ட்ரை பண்ணலாங்க. தெரியல, டிஃப்ரெண்ட்டாக என்னென்னமோ போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், இது என்ன செடின்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்துட்டு விவசாயம் பற்றியோ அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் பற்றியோ எனக்கு பெருசாக அவேர்னஸ் இல்லை. பட் ஸ்டில் இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னமோ இருக்குது. அந்த பக்கம் அது நெல், இந்த பக்கம் சுற்றி பார்த்தா தென்னந்தோப்பு. ஆஹா, ஸ்கூல் இல்லைங்க, செங்கசூலக்காரா செம்ம இன்டென்ஸான பாட்டுங்க அது. அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க அந்த ரைட்டர். வைரமுத்துன்னு தான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த அம்மாலாம் அழகாக உட்காந்துட்டு வராங்க. திருவண்ணாமலையோட அந்த மலையவே என்னால் பார்க்க முடியல. 50 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஆல்மோஸ்ட் இப்போ 45 கிலோமீட்டர்ஸ் தான். அந்த மலை எதுன்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை திருவண்ணாமலைங்கிறது அது அவ்வளோ கிட்ட போனால் தான் தெரியுமா, சின்ன மலையா? ஆக்சுவலாக மேப்பில் வந்துட்டு இன்னும் திருவண்ணாமலைக்கு வந்துட்டு 23 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, 33 மினிட்ஸ் காட்டுது எனக்கு. ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு எதிரில் வந்துட்டு ஒரு பெரிய மலை ஒன்று தெரிய ஆரம்பிச்சிருக்கு.
ப்ராபப்ளி இதுதான் திருவண்ணாமலைன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். இதுக்கு முன்னாடி நான் வந்ததில்லைல்ல. மேபி அந்த டாப்பில் தான் அந்த ஜோதி எரியுமோ? ஐ டோன்ட் நோ. எனக்கு எப்படா நம்ம கோயில்கிட்ட போவோம் அப்படின்ட்டு இருக்குது எனக்கு ஆக்சுவலாக. இன்னும் திருவண்ணாமலை 21 கிலோமீட்டர்ஸ்னு போர்டில் போட்டிருக்குது. இதில் 20 இதில் இப்போ 21ன்னு மாறிடுச்சு. ஓகேங்க. ஆக்சுவலாக நம்ம திருவண்ணாமலை உள்ளே வந்துட்டோம் தான் தோணுது. ஏன்னா அங்கே வந்துட்டு வெல்கம் டு திருவண்ணாமலைன்னு போட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே பக்தர்கள் நிறையா பேர் வந்துட்டு இங்கேருந்தே அப்படியே படுத்துட்ருக்காங்க கீழே. பார்த்தீங்களா பாய் விரிச்சு. ஓகே. அப்போ இந்த மலை தான் எங்கே இருக்குது? ஒரு வேளை அந்த மலை என்னையா இது? திருவண்ணாமலைன்னா அது மலை தானே? நான் அந்த பக்கம் பார்த்துட்டு சரி அந்த மலையாக தான் இருக்கும், நம்ம அதுக்கிட்ட தான் போவோம் அப்படின்னு நம்பி வந்தா இந்த மலையே காணுங்க. ஓகே, இது ஏதோ மெயின் ஜங்ஷன் போல இருக்கு. நான் முன்னாடியே போயிட்டு ரூம் புக் பண்ணி வைக்கணும். எனக்கு அதுதான் முக்கியம். அப்பா என்னால் முடியல. நம்ம இதோட ஹார்டான ஜேர்னிஸ் இதெல்லாம் நம்ம நிறைய எடுத்திருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம அந்த டெஸ்டினேஷன் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு ஃபீல் ஆன உடனே எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக அப்படி ஃபீல் ஆகுது. சரி, ஓகே. நமக்கு வந்துட்டு போய் ரூம் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இந்த மெயின் ஸ்டேஷனுக்குள்ளேயே நம்ம ரூம் எடுத்துக்கிறது தான் நல்லது. நிறையா ரூம்ஸ் இருக்குது அப்படின்லாம் காட்டுறாங்க. பட் புரியல. சரி, ஓகேங்க. ஸோ திருவண்ணாமலைங்கிறது தான் நான் எங்கே இங்கே வந்து ரூம் ஸ்டே பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்துட்டு நான் போயிட்டு ரூம் புக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இங்கே எங்கே ஸ்டே பண்ணுறதுங்கிறது என்னால் இன்னும் சார்ட் அவுட் பண்ண முடியல. பார்ப்போம். நான் எங்கே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ மற்றபடி கோயிலுக்குள்ளே போனது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக வேறு ஒரு வீடியோவில் நான் காட்டுறேன். இன்னுமே நம்ம கிட்ட வந்துட்டோம். ஸோ சார்ட் அவுட் ப்ராபப்ளி இதுதான் கோயில்னு நினைக்கிறேங்க. பெருசாக இருக்கிறத பார்த்தா இதுவாக தான் கோயில்னு நான் நம்புகிறேன். எனக்கு தெரியலை. ஓகே, இது ஏதோ கோபுரம்னு போட்டிருக்காங்க. அப்போ ப்ராபப்ளி கண்டிப்பாக இதுதான் கோவில். அப்போ நம்ம ரூம் ஸ்டேவும் இங்கே எடுக்கிறது தான் நல்லது. ஏன்னா அப்போ தான் நம்ம இங்கே போக வர எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, கிரிவலம் சூப்பர் மார்க்கெட். ஆக்சுவலாக இங்கே ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்குதுங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. மேபி இதில் நம்ம எங்கே சூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. ஆக்சுவலாக நான் ரூம் எடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஆனந்த ரெசிடென்சின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டே ஒன்று இருக்குது இங்கே பக்கத்தில். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தள்ளி வரணும். ஆக்சுவலாக கிரிவலத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. ஏன்னா நம்ம பைக் வச்சுருக்கனால நமக்கு ட்ராவல் பெருசாக கஷ்டம் இருக்காது இல்லைங்களா. அதனால் நான் இங்கேயே பார்த்துட்டேன். எனக்கு அங்கே ரொம்ப பக்கத்தில் இருந்ததுனால ரொம்ப இந்த சிட்டி நாய்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ சிங்கிள் பர்சனுக்கு ஒரு பெட்டு நல்லாயிருக்கு. ஸோ இன் ஜென்ரல் டிவி இருக்குது. ஸோ மெயினாக ஏசி இருக்குது. ஸோ நான் ஏசி வந்து லைக் 1500 சொன்னாங்க. 2000னாலும் பரவாயில்ல, நம்ம வந்துட்டு ஏசி புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டேன். ஸோ ஃபேன் இருக்குது, ஸோ பெட் இருக்குது, ஸோ கபோர்ட் இருக்குது, ஸோ வி கேன் கீப் தி திங்ஸ். ஸோ அது இல்லாமல் எனக்கு இந்த பெட்டு வந்துட்டு செம்ம காசியாக சூப்பராக இருக்குது. ஸோ சாரி, ஹெல்மெட் அண்ட் திங்ஸ். ஆனால் எனக்கு வந்துட்டு இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துட்டு அந்தளவுக்கு எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் ஸ்டில் இட்ஸ் ஃபைன். ஷவர் இருக்குது, ப்ராபப்ளி ஹீட்டர் இருக்குது. நம்ம ஹீட்டர் யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ. ஆனால் ஸோ இந்த ஊர் வந்துட்டு ஜென்ரலாக சரியான சூடாக இருக்குதுங்க. எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் சரி, ஓகே, நம்ம 500 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, ஏசியில் தங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அடுத்து நம்ம பெங்களூர் போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து செம்ம சில் கிளைமேட்டாக இருக்கும். நம்ம அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு என்ன கூத்தடிக்க போகிறோமோ தெரில. ஆனால் ப்ராபப்ளி இட் ஒர்க்ஸ். ஸோ கொஞ்ச நேரம் நான் என்ன பண்ணுறேன், கேஜெட்ஸ் அண்ட் திங்ஸ் எல்லாத்தையுமே இங்கே ரெஸ்ட் பண்ணிவிட்டு சார்ஜில் வச்சுட்டு, ஸோ ஃபஸ்ட்டு கோயிலை பற்றி ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக நம்ம வந்துட்டு கிரிவலம் சுத்த முடிஞ்சால் சுற்றுவோம். ஸோ வாட் எவர் வி கேன் திங்க். The next day. குட் மார்னிங். ஸோ இது நைட் ஆக்சுவலாக கிரிவலம் சுற்றலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் அது வந்துட்டு சரியான லாங். நாங்கள் கேட்ட வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு மினிமம் 4 hours 5 hours தான் இருந்தால் தான் முடியும்னாங்க. இது எனக்கு ட்ராவல் பண்ண டயர்டு ஒரு பக்கம். இன்றைக்கி நம்ம திரும்பியும் பெங்களூர் வரைக்கும் போனோம், அந்த ஒரு பிரச்சனை வேறு.
ஸோ அதனால் பெட்டர் கொஞ்ச நேரம் விட்டுறலான்னு சொல்லிட்டு நான் நைட்டு கொஞ்சம் தூரம் நடந்துட்டு நான் திரும்பி ரிட்டர்ன் ரூம்க்கே வந்துட்டேன். வந்துட்டு நான் நல்லா தூங்கிட்டேன். ஸோ காலையில் வந்துட்டு கோயிலுக்காச்சும் போகணும் அப்படின்றதுனால நான் அந்த ஏர்லியஸ்ட் கிளம்பலான்னு பிளான் பண்ணி மணி இப்போ 7:30 ஆயிடுச்சு. கோயிலுக்குள்ளே போனால் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது. ஸோ விச் இஸ் த ரூம் ஸ்டே இஸ் ப்ளசன்ட். மற்றபடி நம்ம திருவண்ணாமலை வந்துட்டோம் அண்ட் எவ்ரிதிங் இஸ் குட். ஸோ இந்த ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத மோஸ்ட்லி உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரூம் ரெண்ட் வந்துட்டு நான் சொல்லிட்டேனா, இட்ஸ் லைக் 1500 ஃபார் அ பர்சன். ஏசி ரூம் தான். ஸோ பட் இதோட சீப்பஸ்ட் ரூம்ஸ் வந்துட்டு இங்கே கிடைக்கும். நீங்கள் சிங்கிள் பர்சனாக வரீங்க, எனக்கு வந்துட்டு என் ரூம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் ரூம் ஷேர் பண்ணிக்க ரெடி அப்படின்லாம் நினச்சிங்கன்னா லைக் உங்களுக்கு 300 to 400 அந்த ரேஞ்ச்லேயே இங்கே கிடைக்குது. பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக வேணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ட்ரை லைக் திஸ். நான் வந்துட்டு எனக்கு கிடைச்சா போதுன்னு அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நான் வந்து எடுத்துட்டேன். ஏன்னா இது நீ பெங்களூர் போனால் இது அப்ளிகேபிள் ஆகாது. பட் எனிவேஸ் மேபி இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஏதாவது கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன். ஓகே, தேங்க்யூ, பாய்.